கைஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட பார்க்காம வந்திருந்தீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், முக்கியமாக ஹைப் அதையும் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம டகாஷி இமாயை பழி வாங்குறதுக்காக பயங்கரமாக ஸ்கெட்ச்லாம் போட்டு இமாயை ஒரு தனியாக கைவிடப்பட்ட பில்டிங்க்கு கூட்டு வந்து அவனால் வெளியிலே வர முடியாத மாதிரி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிருப்பான். இமாய் பயங்கரமாக என்ன வெளியில் ஊரான்னு கெஞ்சிட்டு இருந்திருப்பான். இவன் பக்கத்து ரூம்லேருந்து இமாயை செமையாக கலாச்சிட்டு இருந்திருப்பான். ஃபுல்லாக கலாச்சி ஃபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவன் வெளியில் போகலான்னு பார்த்தா இவன் ரூமையும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்திருப்பான். ஏன்னா எந்த ரூமுக்கு வந்தாலும் இமாய் தப்பிச்சிடக்கூடாதுன்னு எல்லா ரூமையும் உள்ளேருந்து திறக்க முடியாத மாதிரி பண்ணிருப்பான். பயபுள்ள அதை மறந்துட்டு இவன் ரூமையும் லாக் பண்ணிருப்பான். டகாச்சியோட மூஞ்சே மாறி போயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் செம கடுப்பாயிட்டான். இமாய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவன் உழுந்து சிரிக்கிறான். டகாஷியை பார்த்து கை தட்டி சிரிக்கிறான். டேய், இந்த உலகத்துல நான் ஒன்ன மாதிரி ஒரு வடிகட்டுற முட்டால பார்த்ததே இல்லடா. தனக்கு தானே சவகுழி தோண்டிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இன்னைக்கு தானே என் கண்ணால பாக்குறேன். சாவரன்னு முடிவாயிடுச்சு. வா ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் அப்படின்றான். செமையா டகாஷியை ஓட்டுன்னு ஓட்டிட்டு ஆனா இப்ப அடுத்த சீன்ல அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துருக்கான் இமாயி. அவனோட சேர்ந்து நானும் தானே இங்க மாட்டிக்கிட்டு சாக போறான். அப்புறம் எதுக்கு அவன் மாட்டணும்னு நான் சிரிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சாக போறான். அதை நினைச்சு நான் சிரிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு தத்தியா இருக்கானா அப்படின்னு சொல்லி செம கடுப்பாயிட்டு இருக்க. அப்பதான் யோசிக்கிறான். டேய் டகாஷி, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. உங்ககிட்ட நீங்க தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டகாஷி பாக்குறான். இதுதான் உன் ஐடியாவா? உன் ஐடியா அப்படியே குழி வெட்டி போச்சு. அது கூட சேர்த்து நீயும் படுத்துக்கிறா அப்படின்னு திட்டிட்டு இப்ப வெளியில வரான். அதாவது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். நம்ம இமாயி வந்து பாத்துட்டு இப்ப ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம டகாஷி கையில ஒரு டின் ஃபுட் இருக்கு. டேய், இங்க நான் பசி பட்னியில வாடி செத்துக்கிட்டு இருக்கேன். ஓன்ட்ட மட்டும் எப்பறா கையில டின் ஃபுட்லாம் இருக்கு அப்படின்னு கத்த. அது நான் உன்னை இந்த ரூம்ல லாக் பண்ணதுக்கு அப்புறமா உன் முன்னாடி இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு உன்னை வெறுப்பதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அதனால எடுத்துட்டு வந்தது எனக்கே இப்ப யூஸ் ஆகுது. ஆனா என்ன பண்றது? ஆனா இந்த டின் ஃபுட்டை திறக்கிறதுக்கு என்கிட்ட ஓப்பன் இல்லையே அப்படின்னு சொல்ல இமாய் பாக்குறான். ஆளும் மண்டையில முடி வச்சிருந்தா மட்டும் பார்த்தாதுரா, மூளையும் வச்சிருக்கணும். டகாஷி, எந்த அளவுக்கு நீ முட்டாளா இருப்ப அப்படின்னு போது அது எனக்கு தெரியுதுரா, அதை திரும்ப என்கிட்ட ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இமாய், என்கிட்ட கேன் ஓப்பனர் இல்ல, ஆனா என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கத்தி எடுத்து காட்டுறான். டகாஷி பார்த்துட்டு, டேய் சூப்பர் ராய்மாயி, ஒன்ன போய் நான் தத்தி நினைச்சேன். சரி அதை கொடு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்க மாட்டான். இல்ல நீ உன் கையில வச்சிருக்க ஃபுட்டை என்கிட்ட கூட அப்படின்றான். எதுக்கு ஃபுட்டை கேட்கிற? நீ எடுத்துட்டு ஓடவான் போது, டேய் நான் உங்ககிட்ட கத்தியை கொடுத்தாதான் நீ எடுத்துட்டு ஓடிடுவ. அதனால ஃபுட்டை ஒழுங்கா என்கிட்ட கூட, நான் ரெண்டு பேருக்கும் சரிசமா பிரிச்சு தரேன் அப்படின்னு போது என்னால என் ஃபுட்டை கொடுக்க முடியாது. நீ உன் கத்தி என்கிட்ட கூட நான் பிரிக்கிறேன் அப்படின்னு போது என்னால உன்னை நம்ப முடியாதுரா. உன்னை நம்பி நான் பட்டதெல்லாம் போதும். ஒழுங்கா ஃபுட்டை கொடுக்குறியா இல்லையான்னு போது இவன் உடனே இப்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான் லைமாயி, என்ன அவ்வளவுதானே நீ புரிஞ்சு வச்சிருக்கிற. இந்த சமயத்துல கூட நான் உன்னை ஏமாத்துவேன்னு நீ நினைக்கிறீல்ல, நானும் உன் கூட தானே இருக்கேன். உன் வழி எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த டைம்ல நான் விளையாடுவேன்னு நினைக்கிறியா? இமாய் பாக்குறான். டேய், இந்த நடிப்பு பார்த்தாது, என்ன நீ ஏமாத்தணும்னா இன்னும் ட்ரை பண்ணு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஆனா நம்ம டகாஷி, சரி விடு, என்ன நீ நம்ப மாட்டல. நம்ம ரெண்டு பேரும் இந்த ஃபுட்டை ஷேர் பண்ணிட்டு ஒன்னா வாழலாம்னு நினைச்சேன். ஆனா அது கண்டிப்பா நம்மளால முடியாது. அட்லீஸ்ட் ஒன்னா சாகவாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையில வச்சு இந்த டின் அப்படியே கீழே தூக்கி போட்டுருவானா. இமாய் பாத்துட்டு காத்துறான். டே லூசு பையில அறிவு கட்டவன் என்னடா பண்ணி தொலைச்சேன்னு போது அப்புறம் என்ன பண்ண சொல்ற இமாயி? நீ என்ன நம்பல, எப்படி இருந்தாலும் அது ரெண்டு பேருக்குமே யூஸ் இல்ல, அப்புறம் எதுக்கு அது என்கிட்ட இருக்கணும், அதனாலதான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்ல இமாய் இவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இப்ப மெல்ட் ஆயிட்டான். டகாஷி, தப்பு பண்ணிட்டேன். உன்னை நம்பாம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு கத்திய கொடுக்காதனாலதான் இந்த ஃபுட்டை நீ தூக்கி போட்ட. இப்ப என்னாலதான் நம்ம ரெண்டு பேருமே சாக போறோம்ல. நான் ஒரு கொலகாரன் ஆயிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இல்ல இமாய், நீ கொலகாரன் ஆக மாட்டேன். இந்த கத்தியை என்னால யூஸ் பண்ணதான் முடியல, அட்லீஸ்ட் பாத்துட்டா தரேன், அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்க இமாய் டக்குன்னு கொடுத்துட்டான். இப்ப அது கையில கிடைச்சதுமே நம்மளோட ஆட்டிடியூடே மாறிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் இமாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏதோ நூலை பிடிச்சி எடுக்கிற மாதிரி இழுக்கிறான். இப்ப எவ்வளவு கீழே கடந்த கேன அப்படியே மேல வருமா. நம்ம டகாஷி கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு நூல் ஒண்ணு கட்டி வச்சிருந்திருக்கான் போல இருக்கிறதுல. இப்ப அதை பிடிச்சவன் சரசானு இருக்க. அந்த கேனு மேல வந்துருச்சு. அதை பார்த்ததும் இமாயெல்லாம் வெம்பியே போயிட்டான். ஆனா நம்ம டகாஷியா இப்ப இமாயோட கத்தியை வச்சு அந்த கேனை ஓபன் பண்ணி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். இமாய்க்கு காமிச்சு சாப்பிடறான். ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு, எம்மியா இருக்கு. பாவம் உனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி ரசிச்சு இமாய்க்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க இமாயெல்லாம் அலறிட்டு இருக்கான். டேய், உன்னை போய் நம்பணும் பாரு, அது எனக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துடா. நீ சாவுற நிலைமையில கூட உன்னை நம்ப கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துடா நீ அப்படின்னு போது அது ஓன் தப்பு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு கேனையை தூக்கி வீசிட்டான். இமாய்க்கு கடுப்பாகுது. ஆனா டகாஷி எல்லாம் எவ்வளவு பேரானந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப திடீர்னு இமாய் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஒன்னும் புரியல. என்ன நீ சிரிக்கிற, நீ அழணும்டா, அழு அப்படின்னு போது நான் ஏன்டா அழுறேன், ஏன்னா என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையில சீவிங்கம் எடுத்து காட்டுறான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், பசிச்சவனுக்கு இந்த சீவிங்கமும் சாப்பாடுறான்னு போது நம்ம டகாஷி வெறி ஆயிட்டான். இப்படி சம்பந்தமே இல்லாம ரைமிங் இல்லாம டயலாக் பேசாதான்னு வந்துட்டு எத்தனை தடவை சொல்றது, ஒழுங்காத என்கிட்ட குடுறா, எனக்கும் குடுறா அப்படின்னு சொல்லி அதை புடுங்கலான்னு பார்த்தா ஆனா இமாய் கொடுக்க மாட்டான். என்ன பார்க்க வச்சுட்டு அந்த கேன் ஃபுட்டை ரசிச்சு சாப்பிட்டில்ல, உனக்கு அதே வழியே திருப்பி கொடுக்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் அந்த சீவிங்கம்மா ஜாலியா ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் டகாஷி முன்னாடி. டகாஷி கடுப்பாயிட்டான். அப்படியே ஜன்னல்ல இருந்து எக்கி இமாய் கையில வச்சிருக்கிறத பறிக்கலான்னு பாக்குறான். ஆனா இமாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு உள்ள போயிட்டான். இங்க டகாஷியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவனும் திரும்பி அப்படியே சோகமா ரூமுக்குள்ள வந்துட்டான். ஆனா இப்ப இவன் ரூம் கதவை காட்டுறாங்க. அது நார்மலா தான் இருக்கு. உள்ள இருந்து ஓபன் பண்ண முடியும் போல இருக்கு. இப்ப அதை ஓபன் பண்ணிட்டு இவன் வெளியில வந்துட்டான். இப்போ சிரிக்கிறான் பாருங்க வெள்ளத்தனமா. நல்லா சந்தோஷப்படு, உனக்கு இன்னைக்கு அந்த சீவிங்கம் தானே டின்னரு, ஆனா
எனக்கு வீட்டுல வகையா டின்னர் ரெடியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டான். ஆனா அது தெரியாத இந்த இமாயி இங்க பபுள் கம் எடுத்து வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க டக்காஷியை பார்க்க வச்சு வேற சாப்பிடறான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அது இவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங்க குடிக்குது. அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காரு இவரு. அதே டைம்ல இங்க நம்ம டக்காச்சியை காட்டினா அவன் வீட்டுக்கு வந்து ஜாலியா டின்னரை வெளுத்து கட்டிட்டு இருக்கான். இவனுக்கு அங்க இமாய் கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நினைச்சா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங்க கொடுக்குது இவனுக்கு. இப்ப மறுபடியும் நம்ம இமாயை தான் காட்டுறாங்க. அவன் டின்னருக்கு பல சிவிங்கம்மா தானே சாப்பிட்டான். பொதுவா இந்த ஸ்வீட்டான திங்ஸ் சாப்பிட்டாலே உடனே தண்ணி குடிச்சாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல. இப்ப இமாய்க்கு ஃபீல் ஆகுது தண்ணி வேணுமே சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனா யாருக்கிட்ட போய் தண்ணி கேட்பான். அதனால தண்ணின்னு சொல்லிட்டு இருந்தவன் அப்படியே கொஞ்ச நேரத்துல சாஞ்சிட்டான். அப்படியே அடுத்த நாள் ஆகிடுச்சு. நம்ம டக்காஷி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கான். ரொம்ப மன நிறைவோட ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரான். நம்ம ரீகோவும் செஞ்சு பாக்குறாங்க. ரீகோ டக்காஷியை பார்த்துட்டு பரவாயில்ல டக்காஷி, திரும்ப நீ பழைய மாதிரியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க. உன்ன சந்தோஷமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல. ஆனா நம்ம செஞ்சுதான் டவுட்டா பாக்குறான். இல்லையே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவன் அந்த இமா எதுவும் பழி வாங்கிட்டானா என்னமோன்னு. டேய் சொல்றா என்னடா பண்ண அவனை அப்படின்னு போது, டேய் நான் என்ன பண்ண போறேன் அவனை, நான் கொஞ்ச நாள் மனசு உடைஞ்சு போய் தனியாவே இருந்தேன்ல, அப்பதான் எனக்கு ஒரு ஒலி கிடைச்சது. நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போறது நல்லதாகவே இருக்கட்டும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. சோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமே யாரையும் பழி வாங்கலாம் போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜாலியா சொல்லிட்டு இருக்கான். செஞ்சும் சரி அப்படின்னா ஓகே மச்சான், இன்னைக்கு நானே கியோகோ எல்லாரும் வெளியில போறோம், நீ கூட வரையாடான்னு போது, சச்சோ மச்சான் எனக்கு இன்னைக்கு ஒரு பிளான் இருக்குது, நம்ம வேணா இன்னொரு நாளைக்கு போலாமான்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா தவி குதிச்சுட்டு ஓடி போயிட்டான். இவன் கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்றதை பார்த்ததுமே இங்க நம்ம செஞ்சுக்கு இருக்கவங்க டவுட் வந்துருச்சு. ஒருவேளை நம்மள்ட்ட கதை விட்டுட்டு சீக்கிரட்டா எதுவும் அவனுங்களுக்கு ஸ்கெட்ச் போடுறானோ அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. அதே டைம்ல இங்க இமாயை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே கனவுலகத்துல இருக்கான். இவன் ஏதோ பால் அடைஞ்ச இடத்துல அடைச்சு கிடக்குற மாதிரியும் டப்புன்னு அந்த இடத்துக்கு நம்ம ரீகோ மர்மமா வந்து இவனுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரியும் இவனுக்கு கனவு வருது. நல்லா சினிமாட்டிக்கா இவனுக்கு கனவுலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப அவன் டப்புன்னு எழுந்திரிச்சிட்டான். என்ன விடிஞ்சே போயிருச்சா, நான் கூட இவ்வளவு நேரம் தாங்கிட்டேன், டக்காஷி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்காஷின்னு கூப்பிடுறான். ஆனா அந்த செல்ல இருந்து எந்த சவுண்டும் வரல. என்ன டக்காஷி செத்துக்கிட்டு போயிட்டானு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்க. அப்போ இவனோட அசிஸ்டன்ட் சவுண்ட் கேக்குது. பாஸ் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வர நம்ம இமாய்க்கு அப்படியே சந்தோஷம் ஆர்ப்பரிச்சு வருது. டே அப்பர் சண்டி வந்துட்டியாடா, ஒரு வழியா என்ன காப்பாத்த வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஜன்னலை எட்டி பாக்குறான். ஆனா அவனோட அசிஸ்டன்ட் காணும். சவுண்ட் மட்டும் கேக்குது. இவனும் திரும்பி கத்துறான். டே அசிஸ்டன்ட் எங்கடா இருக்க, என்னால உன்னை பார்க்க முடியலடா, முன்னாடி வாடா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனா வந்த சவுண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது என் அசிஸ்டன்ட் வந்தான்னு நினைச்சேன். ஆனா அவனோட சவுண்ட் மட்டும் எனக்கு கேக்குது. ஒருவேளை இங்க இருந்து எனக்கு இலூஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா, எனக்கு நேரம் நெருங்கிருச்சா, சாவு எனக்கு வரப்போதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம டக்காஷி வரான். நல்லா சோர்ந்து தேஞ்சு போயிருக்கிற மாதிரி வரான். நம்ம இம்மா பார்த்துட்டு என்னடா ஆச்சு, 10 பேர் உன்னை புரட்டி போட்டு அடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு போது, அது நான் மயங்கிட்டேன் சாப்பிடல இல்ல அதான் அப்படின்னு போது, என்னடா கதை விடுற, நம்மளாம் யாரு இந்த சிபாலே ஸ்ட்ராங்கானவங்க, உன்னால ஒரு 2 வேளை சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு போது, என்னால முடியாது இமாய், ஒரு வேளை என்னை விட நீ தான் சிபால ஸ்ட்ராங்கானவனா இருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்ல. நம்ம இமா ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறது இந்த இடத்துல உதவி பண்ணலையடா, எனக்கும் செமையா பசிக்குது தான், என்ன பண்றது, அதுவும் இல்லாம நேற்று நான் நிறைய சிவிங்கம்மா போட்டு முழுங்குன்னு முழுங்கிட்டேன், நைட்டு ஃபுல்லா ஒரே தண்ணி தாகம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவ்வளவுதான் எனக்கு டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம டக்காஷி பாக்குறான். இல்ல உனக்கு டைம் முடியல மாய், ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்ல. என்ன வழி, எதா இருந்தாலும் சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல போது, இதை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீ பண்ணுவியானும் தெரியல, ஆனா நான் சின்ன வயசுல மேன் விசஸ் வைல்ட் எல்லாம் பாத்துருக்கேன். அதுல பேர் கிரில்ஸ் பொதுவா நடுக்கடல்ல பாலைவனத்துல இல்லைன்னா வேற ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுல மாட்டிக்கிட்டாருன்னா அவரோட யூரின் எடுத்து குடிப்பாரு. அப்படி பண்ணி தான் ஒரு உயிர் பழிப்பாரு. அப்படி மட்டும் அவர் பண்ணாம இருந்திருந்தானா என்னைக்கோ செத்துருப்பாரு. இப்போ நம்மளும் அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன், இந்த என்கிட்ட இன்னொரு ஸ்பேர் கப் இருக்கு, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இம்மாயிட்ட கொடுத்தா இம்மா யோசிக்கிறான். டேய் நீ குடிச்சிட்டு உங்க அப்ப இன்னொரு கப்புன்னு குடுக்குறியான்னு பார்க்கும்போது, என்ன நம்பு இமாயி, நான் ஏற்கனவே சாவுற நிலைமையில இருக்கேன், நான் எதுக்கு வந்துட்டு போய் சொல்ல போறேன்னு சொல்ல இவனும் நம்பிட்டான் மறுபடியும். சரி ஓகே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கப் எடுத்துட்டு உள்ள போயிட்டான். ஆனா இங்க கப்பை கொடுத்துட்டு நம்ம டக்காஷியா உள்ள விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். இவனால சிரிப்பா அடக்கவே முடியல, சத்தமும் போட்டு சிரிக்க முடியல, தெரிஞ்சா மாட்டிக்குவான்ல, அதனால வாய் மூடி சிரிச்சுட்டு இருக்கு. ஆனா இப்ப மறுபடியும் இமாய் வந்து கூப்பிடுறான். டக்காஷி ஆர்மா போறாரு, என்ன யூரினை குடிச்சியா அப்படின்னு போது, இல்லடா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வர மாட்டேதுடா அப்படின்றான். என்னடா சொல்ற, ஏன் வர மாட்டேதுன்னு போது, ஆமா நேற்று ஃபுல்லா நான் தண்ணியை குடிக்கல, அப்புறம் எப்படி வரும், என் பாடியை எனக்கு சதி பண்ணுது, அதுவே நீ செத்துருன்னு சொல்லிருச்சு, இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல. இங்க டக்காஷிக்கு கட்டுப்பாகுது, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டானேன்னு. ஆனா இமாயெல்லாம் மனசு உடஞ்சு போய் உள்ள போயிட்டான். இப்ப சாகிறதுக்கு முன்னாடி பொதுவா படத்துல எல்லாம் டயலாக் பேசுவாங்க பக்கம் பக்கமா, ரொம்ப எமோஷனலா டக்காஷிட்ட பேசிட்டு இருக்கான். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது இல்ல, நம்ம அழகான வாழ்க்கைன்ற புக்கோட சாப்டர் இனியோட முடிய போகல அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க. ஆனா இந்த செவத்தோட இன்னொரு பக்கம் நம்ம டக்காஷி உட்காந்துட்டு நல்லா கோகோ கோலா பெப்சின்னு குடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வயிறு குழுங்க குடிச்சிட்டே துப்பிட்டு இருக்கான் எல்லாத்தையும். அவ்வளவு சிரிப்பு அடக்கவே முடியல அவனால. இம்மா இங்க இருந்து கேட்கிறான், என்ன டக்காஷி நமக்கு எதுவுமே வழி இல்லையா, நம்மளால வாழவே முடியாதா அப்படின்னு போது இவனால சிரிப்புல பதிலே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு, இல்ல ஒரு வழி இருக்கு, இன்னொரு வழி இருக்கு, என்கிட்ட சாப்பிட்ற மாதிரி வேற எதுவும் இல்ல, ஆனா பொதுவா நம்ம போடுற ஷூ எல்லாமே லெதர்ல பண்ணது, அதுல இருந்து பெருசா நியூட்ரியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்காது, ஒன்னும் சாப்பிட்ற மாதிரி பொருளும் கிடையாது தான், ஆனா அதை சாப்பிட்டா அட்லீஸ்ட் நம்ம சாகாமலையாவது இருப்போம்ல அப்படின்னு சொல்ல. இமாய் பாக்குறான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அட்லீஸ்ட் நம்மள யாராவது வந்து ரெஸ்கியூ பண்ற வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஷூ எடுத்து பாக்குறான். ஒரு மாதிரி அப்படியே எடுத்து இப்போ வாயில வச்சு டப்புன்னு கடிச்சிட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு அலறல் சவுண்ட் கேக்குது. நம்ம டக்காஷி என்னன்னு வந்து பார்த்தா, இம்மா எல்லாம், டேய் என்னால முடியலடா, என் ஷூவை பக்கத்துல
பக்கத்துல எடுத்துட்டு வந்தாலே ஏதோ எலி செத்து ஒரு வாரம் ஆன மாதிரி வாட அடிக்குதுடா, அதை சாப்பிட்றதுக்கு நான் செத்தே போயிடுவேன்டா அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்க. ஆனா அப்பதான் யாரும் இவனுக்கு எதுக்கால போயிட்டு இருக்காங்க அவன் பார்த்துட்டான். டேய் அங்க பாட்ட காட்சி யாரும் 2 பேர் போறாங்க அப்படின்னு சொல்லி கை காமிச்சு விட அது வேற யாருமே கிடையாது, நம்ம கியோக்கும் அக்கிமியும் தான். இவன் அவங்கள பார்த்ததுமே பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். அவங்க பார்த்துட்டாங்க அவங்க 2 பேரையும். கைஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்க இங்க இம்மாய் பாக்குறான். பரவாயில்ல கடைசியா நம்மளை காப்பாத்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க, இதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ். அவங்க நான் ஜஸ்ட் கூப்பிட்டது மட்டும் தான் காலில் வந்துச்சு, ஆனா நான் சொல்றதை கேட்குமா என்னன்னு தெரியல. என்கிட்ட இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்தையும் இப்ப நான் 1 திரட்டி ஹெல்ப்னு நான் கத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹெல்ப்னு கத்த. ஆனா இங்க நம்ம டக்காஷிக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஐயோ போற பக்கம் பார்த்தா அவன் தப்பிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இம்மாய் ஹெல்ப்னு கத்தும் போது இவன் ஹாய் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதான் கையை வேற ஆட்டி ஆட்டி ஹாய் ஹாய்னு கத்துறானா. அவங்க பாக்குறாங்க நம்ம இம்மாய் இங்க கையை ஆட்டி ஆட்டி ஹெல்ப்னு தானே கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சரி 2 பேரும் விளையாடுறாங்க போல இருக்கு, அதான் நம்மள்ட்ட ஹாய் சொல்றாங்க பார்த்ததும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. இங்க இம்மாயி வந்த உசுறு அப்படியே போயிருச்சு. நம்ம டக்காச்சி நேக்கா தப்பிக்க விடாம பண்ணிட்டான். அவ்வளவுதான், எனக்கு எத்தனை சான்ஸ் கிடைச்சாலும் எல்லாத்தையும் நழுவ விட்டுறேனே, நான் சரியான லூசர் அப்படின்னு இம்மாய் சொல்லிட்டு இருக்க. இம்மாய் நீ லூசர் இல்ல, இன்னும் ஒரு வழி இருக்கு. நான் இப்பதான் பார்த்தேன், நான் ஏற்கனவே சாப்பிட்டு போட்ட வாழைப்பழ தோல் ஒண்ணு இருக்கு, நல்ல வேலை அதை நான் தூக்கி எறியாம வச்சிருந்ததுனால இப்ப நம்ம 2 பேருக்கும் யூஸ் ஆக போகுது. வா இதை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம், இது கொஞ்ச நேரம் நம்மள உயிரோட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல இம்மாய் பாக்குறான். என்ன மறுபடியும் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்த போறியா என்ன அப்படின்னு போது டே ஏன்டா என்ன இப்படி நம்பவே மாட்டேன், இந்த டைம்லயுமா நான் போய் சொல்லுவேன், நேத்து ஏதோ உனக்கு கலாய்க்கணும்ன்ற நோக்கத்துல போய் சொல்லிட்டேன், இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தோலை அப்படியே 2ஆ பிரிச்சு கொடுக்குறான் இம்மா கிட்ட. பரவாயில்லையா காசி, என்ன மறுபடியும் நீ ஏமாத்திருவேன்னு பார்த்தேன், கல்லுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தோலை வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். பசிச்சவனுக்கு எதை கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் போல. இனிமே நான் கடைக்கெல்லாம் போனா வாழைப்பழம் வாங்கி சாப்பிட போறது கிடையாது, வாழைப்பழ தோல் தான் வாங்கி சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அதை ரசிச்சு ருச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. இங்க நம்ம டக்காஷியா அந்த தோலை கொடுத்துட்டு உள்ள வந்து சரின்னு சிரிக்கிறான். ஆடு மாடு மாதிரி நல்லா திங்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் வெளில வந்து வைக்கோல் இருக்குல்ல அதை கொடுக்குறான். டே ரூம்ல இதுவும் கிடந்தது, ஆடு மாடுலாம் சாப்பிட்டு உயிரோட இருக்கும்போது நம்மளால இருக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை கொடுக்குறான். இமாயும் பரவாயில்ல, இப்ப நான் இருக்க பசிக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், இதே முன்னாடியே கொடுக்காம முட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை வாங்கி நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க டக்காஷி பார்த்து டப்புன்னு சிரிச்சிட்டான். இவனுக்கு ஏதோ குதிரை கொள்ளு திங்கிற மாதிரியே இருக்கு. கூடவே கேமராலாம் கொண்டு வந்திருக்கான். இங்க நம்ம இமாய் சாப்பிட்டுட்டு இருக்க எல்லாத்தையுமே அவனுக்கு தெரியாம போட்டோ எடுத்துக்கிறான். ஆனா ஆளால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல, போயிட்டு சவத்திலேயே முட்டுன்னு முட்டுறான். ரத்தமே வந்துருச்சு, அந்த அளவுக்கு சிரிப்பு வருது. வேற எதை பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப கடைசியா முட்டை ஓடலாம் கொண்டாந்து கொடுக்குறான். இதை சாப்பிடு, இதான் கடைசியா உனோட சோர்ஸ், இதான் உனக்கு புரோட்டீன் அப்படின்னு கொடுக்க. புரோட்டீனா குடு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்மால. கடைசியா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்குது இமாய்க்கு. பரவாயில்ல, ஏதோ டக்காஷியோட உதவினால இன்னும் கொஞ்ச நாள் என்னோட லைஃப் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஆனா இப்ப நம்ம டக்காஷி வந்து பேசுறான், இமாயும் வெளியில வரான். எனக்கு எதுனே தெரியல, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணுது. இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாம ட்ரை பண்ணணும், நம்ம சாக போறோம் தெரிஞ்சும் எதுக்கு நம்ம உயிர் பழைக்க ட்ரை பண்ணணும், நீ கூட உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன் இமாய், ஆனா நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல இமாயெல்லாம் கடுப்பாயிட்டான். டேய் என்னடா இப்படி பேசுற, நான் தான் செத்து போயிடுவேன்னு நினைச்சிருந்தேன், எனக்கு நம்பிக்கை கொடுத்தது நீ தான், சாப்பாடு கொடுத்து, இப்ப நீயே இப்படி பேசலாமா, நீ எல்லாம் சாக மாட்ட உயிரோட இருப்ப, நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ வேணா தப்பிப்ப, ஆனா என்னால முடியாது, எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு, அவ்வளவுதான் நான் சாக போறேன். ஆனா இமாய் ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுப்பியா, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் போராடி வீரமா தான் செத்தன்றதை நீ வெளியில போயிட்டு சொல்லு, என்னாலதான் உயிரோட இருக்க முடியல, என்னோட பேராது நினைச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். இமா இங்க கத்துறான். டேய் டகாஷி அவசரப்பட்டு எதுவும் பண்ணிக்காதரா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கல, நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இங்க வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி கத்த. ஆனா இப்ப மறுபடியும் டகாஷி வெளியில வந்துட்டான். டேய் சும்மா கத்தாதரா, நான் இதை எடுத்துட்டு வரதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய இரும்பு ராட் இருக்குது, அதை எடுத்துட்டு வரான். என்னதுரா இது அப்படின்னு போது இதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்றான். எனக்கு புரியலேன்னு போது இந்த ராடோட நுனியில பாரு, நான் இதுக்கு முன்னாடி கொக்கி போட்டு இழுத்தாலும் அந்த கேனை, அந்த கொக்கியை நான் இதோட கட்டி வச்சிருக்கிறேன், அப்படியே கீழையும் பாரு என்ன இருக்குதுன்னு அப்படின்னு இவன் சொல்றான். இவன் கீழே பாக்குறான், கீழே கயிறு கிடக்குது, இந்த கயிறை மட்டும் எப்படியாவது இந்த கொக்கியை போட்டு தூக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நம்ம 2 பேரும் இங்கே தப்பிச்சிடலாம். இமாய் பார்த்துட்டு ஆனா அதுக்குன்னு இவ்வளவு பெரிய ராடையாரா கொண்டு வருவேன், செம்மையா வெயிட்டா இருக்கும் போல இருக்குது, வேற எதுவுமே உனக்கு கிடைக்கலையாடான்னு போது இங்க ரூம்குள்ள இது ஒண்ணுதான் நீட்டா இருந்துச்சு, வேற எதையும் யூஸ் பண்ண முடியாது, இதை வச்சுதான் அதை எடுக்க முடியும், அதுவும் இல்லாம என்னால இதை பண்ண முடியாது இமாய், ஏன்னா இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, நான் வேற ரொம்ப வீக்கா இருக்கேன், அதனால இதை நான் கீழே போட்டாலும் போட்டுருவேன், அப்புறம் நம்ம 2 பேரும் தப்பிக்கிற சான்ஸும் சொதப்பிக்கும், சோ இது நீ தான் பண்ணணுமா, ஏன்னா நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்க, உன்னாலதான் முடியும், உன்னாலதான் நம்ம 2 பேரையும் தப்பிக்க வைக்க முடியும், இப்போ நீ தான் இப்ப ஹீரோ அப்படின்னு சொல்ல இமாய் நல்லா பூஸ்ட் ஆயிட்டான். ஸ்ட்ராங் நான் சொன்னேன், பவர்னு வந்துட்டாலே நான் தான்டா, கம்பத்தை என்கிட்ட கூட மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் தூண்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ராடை அவன் நுனியில வேற பிடிச்சிட்டு இருக்கான், அது ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அது நுனியில பிடிச்சிட்டு இருந்தா எவ்வளவு வெயிட்டா இருக்கும், இருந்தாலும் நான் தான் ஸ்ட்ராங்கு, நான் தான் சிபாலே ஸ்ட்ராங்கு, ஏன்னா நான் தான் இமாய், நானும் டகாஷி சேர்ந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபுல் பவரையும் ஒன்னு திரட்டி அந்த தூண்டி போட்டு அந்த கைத்தை இழுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ட்ரை பண்றான், அந்த கயிறு மாட்டவே மாட்டுது, கடைசியா ஒரு வழியா கொக்கி மாட்டிக்கிச்சு கைத்துல, அவ்வளவுதான் இவனுக்கு ஏதோ தப்பிச்சிட்ட மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு, இதை மட்டும் நான் கரெக்டா பண்ணிட்டேன்னா போதும், அந்த கைத்தை மட்டும் எப்படியா மேல இழுத்துட்டுனா போதும், எப்படியாவது இழுத்துறாய்மா சங்கிலி கருப்பே அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு அந்த கம்பத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, அந்த கயிறும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப டக்குனு இமா எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான், என்னன்னா கீழே அந்த டகாஷி நிப்பானா, அப்படியே இமாயை பார்த்து சிரிக்கிறான். இமாய்க்கு ஒண்ணுமே புரியல, நீ எப்படா வெளில போன அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இப்ப டப்புன்னு ஒரு பெரிய கத்திரிக்கோள் எடுத்து நம்ம இமாய் தூண்டி போட்டு
போட்டுட்டு இருந்தான்ல அதை அப்படியே நறுக்கி விட்டுருவானா. இமா எல்லாம் அதை பார்த்ததுமே அவன் தலையில 10 தடவை இடி வந்து விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே பொத்துன்னு சரிஞ்சு விழுந்துட்டான். ஆனா இங்க நம்ம டகாஷி வில்லத்தனமா சிரிக்கிறான். என்ன வாத்தியாரு அடி பலமோ எப்படி ஓம் பொருள் எடுத்து ஒன்னே போட்டனா. இதுக்கப்புறம் டகாஷினா உனக்கு காதுல என்ன கேட்கணும், பயம். டகாஷினா பயம்ன்றது மட்டும் தானே நீ வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் என் பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் செமையா சிரிக்கிறான். ஆனா இப்ப அதுக்கப்புறம் இவன் வேற ஒரு ரூமுக்கு வரான். நல்லா தான் வரான். ஆனா இப்ப டக்குன்னு ஜன்னல் பக்கம் வந்தோடனே நோஞ்சா மாதிரி ஆக்டிங் கொடுக்குறான். இப்பதான் இமாயோட அசிஸ்டன்ட் பேரை சொல்லி கூப்பிட இப்ப அவன் பக்கத்து ரூம்ல இருந்து வெளியில வரான். சொல்லு டகாஷி, இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியாடா, நீ செத்து போயிட்டா நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவானா. இப்பதான் நமக்கு புரியுது இமாய்க்கு என்ன ஸ்கெட்ச் போட்டானோ அதே தான் இந்த அசிஸ்டன்ட்டுக்கும் போட்டிருக்கான். இந்த அசிஸ்டன்ட் வேற சொல்லிட்டு இருக்கான், என்னன்னே தெரியல டகாஷி, எனக்கு நிறைய இலூஷன்லாம் வருது. என்னோட பாஸ் ஏதோ பக்கத்து ரூம்ல இருந்து கத்துற மாதிரியே எனக்கு சவுண்ட்லாம் கேக்குது. என்ன ஆச்சுனே தெரியல. ஆனா நான் பேசினா அவர் பதிலே சொல்ல மாட்டாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ்வளவுதான், நான் சாக போறேன்ல, எனக்கு நேரம் நெருங்கிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இமாய் மாதிரியே சொல்லிட்டு இருக்கான் அவன் சொன்னதை. என் டகாஷி பாக்குறான், இல்ல நீ சாக மாட்ட, நான் என் ரூம்ல பாக்கும்போது இது கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இமாயிட்ட வாழைப்பழத்தோலை கொடுத்துருப்பான்ல அதே மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் கிட்டே கொடுக்குறான். இதை சாப்பிட்டினா நீ உயிரோட இருப்ப, நம்ம 2 பேருமே உயிரோட இருக்கலாம், நான் ஷேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. 2 பேரையும் செமையா செஞ்சு விட்டுட்டான்றது மட்டும் நமக்கு தெரியுது. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டகாஷி இவனுங்க 2 பேரையும் போட்டு செமையா செஞ்சு விட்டுருப்பான்ல, போட்டோலாம் வர எடுத்து வச்சிருந்திருப்பான்ல, அந்த போட்டோ ஊரா இருக்க எல்லா நோட்டீஸ் போலையும் ஒட்டி வச்சுட்டான் போல இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் உழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இமாயும் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு கதறாங்க, பாஸ் நம்மளுக்கு இருந்த மிச்ச சுச்சமானமும் போயிருச்சு பாஸ், எவ்வளவு கெத்தா இருந்த நம்மள ஒரே நல்ல வெத்தாக்கிட்டான் பாத்தீங்களா பாஸ், அதுக்குதான் நான் சொன்ன டகாஷி கிட்ட வச்சுக்க வேணான்னு. இப்ப பாருங்க பாஸ் என்ன ஆயிட்டோம் போது. ஆனா இமாயெல்லாம் செம கடுப்பாயிட்டான். அந்த டகாஷியை அவனை நான் விட மாட்டேன், அவனை ஒரு நாள் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம வெறுப்புல போயிட்டு இருக்கேன். இங்க அசிஸ்டன்ட்லாம் வேணாம் பாஸ், அவன்கிட்ட மறுபடியும் வாங்கி கேட்டீங்க வேணாம், ஏற்கனவே வாங்கல உடம்பெல்லாம் புண்ணா போய் கிடக்கு, அவன் பக்கமே இதுக்கப்புறம் தலை வச்சு படுக்க வேணாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே ஓடிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது. ஸோ எப்படி இருந்தது கைஸ் இந்த எபிசோட, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா இந்த மொத்த சீரீஸ்ல எனக்கு இந்த எபிசோடு தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு செமையா போனுச்சு. இன்னும் கொஞ்சம் எபிசோட தான் இருக்கு, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி போட ட்ரை பண்றேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன் கைஸ். டாடா.